அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் நம்பர் 1 யூனிவர்சிட்டி, இந்தியாவிலே நம்பர் 1 டாப் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அதில் என்ஜினியரிங் அட்மிஷன், அதாவது அப்ளிகேஷன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்தெந்த கோர்ஸுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ முடிகிறது, இந்த 2025-26 அகாடமிக்காக இருக்குது. அதை பற்றின முழு விளக்கம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டினை ஆன் பண்ணுவீங்க, அந்த அப்டேட்டில் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். 2025-26 அகாடமிக்காக இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. தரவாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. அண்ணா யூனிவ்.edu அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் என்னென்ன கோர்சஸ்ஸு, என்ன ஸ்டேட்டஸு, ஓவரால் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த 2025-26க்கு ஸ்டேட்டஸ் இதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மெயின் பேஜில் பார்த்தோம்னா அலுமினி லாஸ்ட் இருக்குது, அப்புறம் சஸ்டைனபிலிட்டி அதெல்லாம் விட்டுருங்களேன். கீழே பாருங்கள், டான்செட்டு சீட்டா பிஜி 2025 இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ டான்செட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதை ஜஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது அகாடமிக் இயர் சொல்லியிருக்காங்க. அதோட அகாடமிக் இயர் ரிவிஷனில் இதை சொல்லியிருக்கு. இந்த லாஸ்ட்டில் இது தாங்க முக்கியம், இதை தான் சொல்ல வந்தேன். யூஜி அட்மிஷன் 2025ல் என்னென்ன ப்ரோக்ராம்ஸுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன், அதான் ரெஜிஸ்ட்ரேஷன். பிஇ அதில் வந்து ட்ரைனிங் இன்டகிரேட்டட் அப்படின்ற ஒரு கோர்ஸு பிஇ. அப்புறம் பிஏ பிடெக் பி பிளான்னா பிளானிங், பேச்சுலர் ஆஃப் பிளானிங். அவங்களுக்கு இந்த கோர்ஸ் யாராக இருக்குன்னா என்ஆர்ஐ, ஃபாரின் நேஷனல், அப்புறம் எல்டிசி, சிட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி எல்லாருக்கும் இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன். அடுத்ததாக கன்சர்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் கேட்டகரி, இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பிஏ பிடெக் பிளான் இந்த கோர்சஸுக்கு அதுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன். அடுத்து ஒவ்வொரு கேட்டகரி அதர் ஸ்டேட் கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன். ஓகேங்களா? இது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓப்பன் பண்ணுறது இந்த பிஇ ட்ரைனிங் இன்டகிரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ஆர்ஐ பார்ப்போம் இருக்குது. நான் ஜஸ்ட்டு ட்ரைனிங் இன்டகிரேட்டர் கிளிக் பண்ணுங்கள். பிஇ இன்டகிரேட்டட் ட்ரைனிங், அதாவது பிஇ படிக்கிறப்பயே ட்ரைனிங்கோடு இருக்கிற கோர்ஸுக்கு அப்படின்ற அர்த்தம். இதுதான் அடுத்த வெப்சைட். ஓகேங்களா? ஸோ யூஜி ப்ரோக்ராமுக்கு இதில் என்னென்ன கேட்டகரிக்கெலாம் இதில் சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்கள். சென்டர் ஃபார் அட்மிஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பிஏ பிடெக்கில் நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ், அப்புறம் சில்ட்ரன் ஆஃப் இண்டியன்ஸ் ஒர்க்கர்ஸ் இன் கல்ஃபு, இது எல்லாமே இந்த குரூப்பு தான் முன்னாடி பார்த்தது. ஓகேங்களா? இதை நான் ஜஸ்ட்டு வெளியில் வந்துட்டு இந்த மெனுவை பாருங்கள், தெரியும். கொஞ்சம் டைம் எடுக்குது, எனக்கு ஸ்லோவாக இருக்கனால. பட் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய் செக் பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிங்கன்னா தெரியும் என்னென்ன கோர்ஸுக்கெல்லாம் இப்போ ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் இந்த விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனோட இதில் லெஃப்ட் சைடு இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். இது கொஞ்சம் இருங்க, இதில் பார்த்துடலாம் இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம். இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த லெஃப்ட்டில் இருக்கு இல்லையா, அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆகணும். ஜஸ்ட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம்? சென்டர் ஃபார் அட்மிஷன்ஸ், இதுதான் அவங்க அட்மிஷன் நடத்துகிற இடம், கண்டக்ட் பண்ணுறது. ஸோ அதர் ஸ்டேட் கேட்டகரி நோட்டிஃபிகேஷன் என்ன, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ், லிஸ்ட் ஆஃப் யூஜி டிகிரி ப்ரோக்ராம்ஸ், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி 4 மெனு இருக்குது. ஒவ்வொரு மெனு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இன்ஸ்டியூஷன் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் சிஇஜி, ஏசி டெக், எம்ஐடி, எஸ்ஏபி, இது 4 காலேஜில் மட்டும்தான் இருக்குது இந்த ப்ரோக்ராம்ஸு. என்னென்ன ப்ரோக்ராம் பிஇ பிடெக் இந்த மாதிரி தான் படிக்கணும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ 16ஆம் ஓப்பன் பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் 16 ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறம் 13/6 வரைக்கும் டைம் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் மற்ற கோர்ஸுக்கும் செலக்ட் பண்ணி பார்க்கணும். இது வந்து அதர் ஸ்டேட் கேட்டகரிக்கு நான் பார்த்தேன். அதே போல் நீங்கள் கீழே கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா கன்சர்டியம் இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப்புக்கு ஜஸ்ட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் என்ன அதே மாதிரி தான் பாருங்கள், என்ன காலேஜில் என்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. இவங்களுக்கு 4ஆம் ஓப்பன் ஆகிட்டு ஜூன் 6ஆம் 9ஆம் வரைக்கும் டைம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது என்ஜினியரிங், மெடிக்கல், அக்ரிகல்ச்சர், வெட்டர்னரி அட்மிஷன் பற்றின முழு தகவலும் நம்ம சேனல் வீடியோஸில் வந்துட்டுருக்கு. ஏற்கனவே போட்டிருக்கேன், மொத்தத்தையும் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்டு அந்த இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் வாங்க, நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.